வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்கனி, ஆம்லான்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்கனியை பார்த்தோன்னே எல்லாமே நினைக்கக்கூடியது, இது சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறோம். ஆனால் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றும் தன்மை கொண்டது. ஆனால் இரவில் சாப்பிட்றத மட்டும் தவிர்த்துட்டா போதும். இந்த 100 கிராம் நெல்லிக்கனியில் பார்த்தோம்னா 20 ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எவ்வளோ கிடைக்குமோ அது கிடைக்கும். இந்த நெல்லிக்கனி பார்த்திங்கன்னா 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து நம்ம தமிழர்கள் பயன்படுத்திட்டு வராங்க. அதியமான் அவர்கள் இந்த கருநெல்லிக்காய் கிடைச்சதை அவையாருக்கு கொடுத்து தமிழ் வளர்க்க வேண்டும்னு கொடுத்தாரு. இந்த நெல்லிக்கனியை பார்த்திங்கன்னா 6 கீற்றுகளாக இருக்கும். குழந்தைகள்னு சொன்னால் 1 கீற்றும், பெரியவங்களுக்கு 2 கீற்று கொடுத்தா போதுமானதாக இருக்கும். இந்த நெல்லிக்கனியை நம்ம தினமும் ஜூஸாவோ இல்லை முடிஞ்சால் துவையலாவோ இல்லை நெல்லிக்கனி சாதமாவோ ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்கனியை குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணியில் 1 கீத்து போட்டுட்டு அதில் ஒரு துளி சீரகம் போட்டு அந்த தண்ணியை பருகிற மாதிரி செஞ்சால் கூட போதுமானது. இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா மூளையோட திறன் சிறப்பாக செயல்படும். அதே நேரத்தில் நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரையும். இதில் கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்புகளோட வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் விட்டமின் சி நிறைந்த ஒரு கனி. இதை பார்த்திங்கன்னா ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முடிஞ்ச வரை இந்த நெல்லிக்கனியை பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க இந்த நெல்லிக்கனியை குறைந்த அளவில் பயன்படுத்துங்க. ஏன்னா இதில் கால்சியம் ஆக்சலேட் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தும் போது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் குறைந்த அளவில் பயன்படுத்துங்க. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெல்லிக்கனியை ஒரு 2 நெல்லிக்கனி எடுத்து மிக்சியில் கொண்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துருக்குங்க. அதில் குழந்தைங்க குடிக்கிறதுக்காக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். இல்லை தேவையில்லை அப்படின்றவங்க அப்படியும் சேர்த்துக்கலாம். இதை பயன்படுத்தி. நன்றி.